நாங்கள் இன்னும் இந்த ஆதரவு யாருக்கு ஆதரவு என்னங்கிற முடிவு செய்யலை. ஆனால் நாங்கள் முடிவு செய்த ஒரே விஷயம், பாரதிய ஜனதா கட்சிக்கும் மதவாதத்திற்கும் எதிராக எங்களது பரப்புரை எப்பொழுதும் போல இருக்கும் என்பதை நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என்பது மட்டுமல்ல, அவங்க டெபாசிட்டே வாங்க முடியாது. டெபாசிட் வாங்கக்கூடிய நிலைமையில் அவர்கள் கிடையாது. 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு பல கொடுமைகளை மோடி அரசாங்கத்தினுடைய திட்டங்களால் அனுபவித்து விட்டது. தமிழர்கள் மோடியின் ஆட்சியோட கொடுமைகளுடைய எல்லையிலே இருக்கிறாங்க. அவங்க வேதனையான ஆட்சியாக மோடி ஆட்சி இருக்கிறது. எல்லா தமிழருக்கும் இது நல்லாவே தெரியும். என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் புதுசாலாம் சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ இப்படியான ஒரு இடத்துல மறுபடியும் மோடியை எல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் தமிழர்கள் இல்லை. இந்தியாவிற்கே தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் எல்லாருமே மோடி மோடி என்று சொன்ன பொழுது கூட 2014, 2019 ஆகிய 2 தேர்தலிலும் ஒரு இடத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சியினால் வெற்றி பெற முடியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் வெற்றி பெற முடியவில்லை. அப்படி இருக்கும்போது நீ தனிச்சு நிற்கிறாங்க. அவங்க கட்டுத்தொகை என்ற அந்த டெபாசிட் கூட வாங்குவாங்களான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி மிகவும் பரிதாபகரமான நிலையில் இருக்கிறது. இந்திய அளவில் கூட அவர்கள் மோசமான இடம் தான். ஏனென்றால் அவர்கள் மகாராஷ்டிரத்தில் அவங்களுக்கு இருந்த ஒரு மிக வலிமையான கூட்டணி அவங்ககிட்ட கிடையாது. இன்றைக்கி சிவசேனையெல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. அதே போல் பீகாரிலும் கூட குழப்பமான நிலை இருக்கிறது. நிதிஷ்குமாரே தோக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அவரை கூட்டணிக்கு கொண்டாந்து வலுக்கட்டாயமாக மிரட்டி கூட்டணியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அங்கேயும் அதே நெருக்கடி நிலைமை தான் இருக்குது. அதே போல் ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சரையும் சிறையில் போட்டிருக்காங்க. ஒரு பழங்குடியை சார்ந்த ஒரு முதலமைச்சரை சிறையில் அடைத்திருப்பது பழங்குடிகளுக்கு எதிரானது. அப்போ வட இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் எல்லா இடத்துலையுமே பழங்குடி தொகுதிகள் நிறையா இருக்குது. இந்த இடத்துலெல்லாம் பழங்குடிகள் எதிராக தான் வாக்களிக்க போகிறாங்க. பழங்குடியை சார்ந்த ஜனாதிபதி அவர்களை நியமனம் செஞ்சாலும் கூட அவங்கள ராமர் கோயிலில் அனுமதிக்கலை. அப்போ இந்த மாதிரி நிலைமையில் வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாலை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. விவசாய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. டெல்லியை மூடி வைத்திருக்கிறார்கள். விவசாயிகளை கண்டு மோடி அச்சப்படுகிறார். இப்படிப்பட்ட நிலையில் பெரும் தோல்வியை மோடி சர்க்கார் எதிர்கொள்ள இருக்கிறது. அந்த நிலையில் தான் அவர் கடலுக்கு அடியில் தவம் பண்ணுறாரு, கடலுக்கு மேலே தவம் பண்ணுறாரு. எல்லா தவம் பண்ணாலும் ஜெயிக்க முடியாதுங்கிறதா உண்மை. அதாவது என்னென்னாங்க, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பில் எல்லா கட்சிகளும் ஒன்றாக இருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அதுதான் முக்கியமான விஷயம். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பாஜக எதிர்ப்பில் இருக்கணும். ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் நல்ல திட்டம் கொண்டு வரணும் எதுவுமே பேசலை, எதுவும் செய்யலை. 10 வருஷத்துல இருந்து எதுவும் செய்யலை. இதுக்கு முன்னாடி அவன் தமிழ்நாட்டு உரிமைக்காக அந்த கட்சி எதுவும் போராடவும் இல்லை. அந்த கட்சி எதிர்ப்பிலே அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு இருப்பது என்பதில் எங்களுக்கு வரவேற்புக்குரியதான். எந்த கட்சி எந்த நிலைமையாக இருந்தாலும் சரி. நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் போராட்டத்திற்காக நின்ற விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், கம்யூனிஸ்டுகள், இது போன்ற இருக்கக்கூடிய வேல்முருகன் போன்றவர்களுக்கு தான் ஆதரவு தெரிவித்தோம். அதாவது யார் மக்களுக்காக போராடுறாங்களோ அந்த வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம். யார் போராட்டத்தை களத்தில் நிற்கிறாங்களோ அவங்க ஆதரவு தெரிவிப்போம். அன்றைக்கு திமுக கூட்டணிக்கு எதிர்கூட்டணியில் இருந்த SDPI கட்சிக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிச்சோம். குழந்தை அரசனுக்கும் பிரச்சாரம் செஞ்சோம். எங்களுக்கு நல்ல வேட்பாளர் வரணுங்கிறத விரும்புகிறோம். அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் நல்ல வேட்பாளரை பார்த்து தான் தேர்ந்தெடுக்கணுங்கிறது மக்கள் பழகணும். சின்னதுக்கு ஓட்டளிக்கிறத விட வேட்பாளருக்கு ஓட்டளிங்கன்னு தான் நான் சொல்கிறோம். நல்ல வேட்பாளரை அந்த கட்சிகள் தேர்ந்தெடுத்து நிறுத்தணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. நான் இன்னும் முடிவு பண்ணலைங்க. ஏன்னா அவங்களே இன்னும் யார் எந்த கூட்டணி எந்த கட்சியும் முடிவு பண்ணலை. அதனால் நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலாம். தேர்தல் அறிக்கைகள்லாம் வரட்டுங்க. தேர்தல் அறிக்கையில் என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்கிறத பார்த்து முடிவு. ஆனால் ஒன்றில் உறுதியாக இருக்கிறோம், பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரத்தில் மே 14 என்றைக்கு உறுதியாக இருக்கும். அதுக்காக பல்வேறு அமைப்புகளை திரட்டி கொண்டிருக்கிறோம். கிட்ட 100 கணக்கான அமைப்புகள் ஒன்று திரண்டு பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரத்தை தமிழ்நாட்டில் மேற்கொள்ளும்.